நீங்க வந்து உடம்பு முடியவே இல்லைன்னா கூட உங்க மனசளவுல நீங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்கீங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் வந்து கெட்டுருச்சு அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. நம்மளுக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு நம்பினோம்னா தானா எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இது வந்து பாசிட்டிவ் திங்கிங் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. நல்ல மூச்சு உள்ள போறதையும் வெளியில வர்றதையும் கவனிக்க ஆரம்பிச்சிங்கனாலே பாதி ஸ்ட்ரெஸ் கம்மியாயிடும். என் பிள்ளைக்காக மொத்தமா மாறிட்டேன் அவசியம் இல்லை. அவங்கவுங்களாவே இருக்கலாம். அந்த நிறைய குறை எல்லாம் இருக்கதான் செய்யும். இப்ப கோவப்படுறோன்றது அடுத்தவங்களை பத்தி ஏதோ ஒன்று தப்பா நடந்துருச்சு, இன்னொருத்தர் பண்ணியிருக்கலாம், அதுக்காக நான் கோவப்படுறேன். ஆனா அது பனிஷ்மெண்ட் யாருக்குன்னா எனக்கு தான். உங்க உடம்பே வந்து சில சமயம் சோர்ந்து போய் படுக்கும். என்ன பாருன்னு சொல்லி கெஞ்சும், நான் டயர்ட் ஆயிட்டேன். ஆனா நீங்க பார்க்க மாட்டீங்க. நம்ம வந்து அடுத்தவங்களை பழி வாங்குறோம்னு நினைச்சு கோவப்படுறதோ இல்ல கஷ்டப்படுத்துறதோ அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளை தான் பாதிக்குதுன்றது நம்மளுக்கு அந்த ஒரு புரிதல், அந்த ஒரு விழிப்புணர்வு இருந்தது அப்படின்னா நம்மளால நிச்சயமா சந்தோஷமா இருக்க முடியும். யோகம் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சென்னையில இந்திராணி மேம் பார்க்க வந்திருக்கோம். ஆல்ரெடி அவங்க கூட நம்ம வந்து ஃப்ளவர் ரெமிடிஸ் பேசியாச்சு, லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் மைண்ட் ஹீலிங்கை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போய் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஓகே மேம், நம்ம இன்னைக்கு வந்து உங்ககிட்ட பேச போறது வந்து மைண்ட் ஹீலிங் பத்தி கேட்க போறேன். ஸோ நம்மளோட மனநிலைமைக்கும் நம்மளோட ஆரோக்கியத்திற்கும் எதுவும் சம்பந்தம் இருக்குங்களா மேம்? நிச்சயமாங்க. மனசை பொறுத்து தான் உடல் ஆரோக்கியம் அமையுது. நீங்க வந்து உடம்பு முடியவே இல்லைன்னா கூட உங்க மனசளவுல நீங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்கீங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் வந்து கெட்டுருச்சு அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. ஓகே ஓகே. இப்போ அதே இது உங்களை சுத்தி ஏதோ ஒரு இடத்துல ஆஃபீஸ்ல நீங்க இருக்கீங்க, அடிக்கிறாங்க, சுத்தி அடிக்கிறாங்கன்ற பட்சத்துல ரொம்ப மனசு சோர்ந்து போயிருக்கும். அந்த டைம்ல உடம்புல வந்து திராணியே இல்லாத மாதிரி இருக்கும். கண்டிப்பா. ஸோ உடம்பும் மனசும் இன்டர்ரிலேட்டட். நிச்சயமா வந்து ஆரோக்கியத்தை பாதிக்கும். மனசை சரியா வச்சுக்கிட்டோம்னா உடம்ப சரியா வச்சுக்க முடியும்ன்றது தான் சீக்ரெட்டு. ஓகே மேம். நெகட்டிவ் தாட்ஸ்னால நம்ம உடம்புல வந்து நோய்கள் வர சான்ஸ் இருக்குங்களா? இருக்குங்க. நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்றது வந்து உங்களை பற்றியே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது பதிய ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே. சில பேருக்கு ஒரு பழக்கமாகவே இருக்கும், எனக்கு எல்லாமே தப்பாக நடக்குது, எனக்கு மட்டும்தான் கஷ்டம் நடக்குது, என்னால் எந்த விஷயத்தையும் சரியாக பண்ண முடியாது. இப்போ என்னன்னா இது அடுத்தவங்க கவனிக்கிறாங்கன்னு, அவங்களோட உடம்பு கவனிக்குது. ஓகே. அந்த உடம்பு வந்து அந்த விஷயத்த உள்ள பதிய வச்சிரும். ஆழமா பதிஞ்சதுக்கு அப்புறம் அது என்ன ஆகும்னா அவங்களோட ஆரோக்கியத்தை கெடுக்கும். ஏன்னா இவனுக்கு என் மேல நம்பிக்கை இல்லை, அதனாலதான் இப்படி பேசுறான், இப்ப நான் எதுக்கு அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அது வந்து உடல்நிலையை டைரக்டாவே பாதிக்கும். ஓகே மேம். பாசிட்டிவ் திங்கிங் நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றும்? பாசிட்டிவ் திங்கிங் வந்து எப்பயுமே உங்களை ஒரு எனர்ஜியா வச்சிருக்கோம். எது நடந்தாலும் நம்மளுக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு குழந்தைய வந்து அப்பா தூக்கி போட்டு விளையாடுறாரு, இல்ல அம்மா தூக்கி போட்டு விளையாடுறாங்க. அப்ப அந்த குழந்தை சிரிக்கும் மேல போயிட்டு வரப்பையும். அது ஏன் அப்படின்னா அப்பா பிடிச்சிருவாருன்னு தெரியும். ஓகே. அப்ப அதுல ஒரு நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா? அது வந்து என்னன்னா வாய்ப்பே இல்லை, நான் விழறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. உங்களுக்கு கடவுள் பிடிச்சிருந்தா கடவுள், பிரபஞ்சம்னா பிரபஞ்சம், ஏதோ ஒரு சக்தி நம்மளை இயக்குது, நம்மளுக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு நம்பினோம்னா தானா எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இது வந்து பாசிட்டிவ் திங்கிங் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம சுலபமா குறைச்சிக்கலாம் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வச்சு அப்படின்னா அது என்ன மாதிரி நீங்க சொல்லுவீங்க மேம்? ஈஸி மெத்தட்னா நல்லா ப்ரீதிங் பண்ணீங்கனாலே ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். ஓகே. நீங்க பெரியவங்க எல்லாம் முன்னாடி சொல்லுவாங்க பெருமூச்சு விடாத வீட்டுல அப்படின்வாங்க. ஆமா சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா நீங்க பெரிய மூச்சு எடுத்து விடுறப்போ உங்களுக்கு பயங்கர ரிலீஃப் கிடைக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா இப்போ ரொம்ப ப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னாலே உங்க மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சு நல்ல மூச்சு உள்ள போறதையும் வெளியில வர்றதையும் கவனிக்க ஆரம்பிச்சிங்கனாலே பாதி ஸ்ட்ரெஸ் கம்மியாயிடும். ஆனா நம்ம அதை கவனிக்கிறோமா அப்படின்னா இல்லை. என்ன பண்ண ஆரம்பிப்போம்னா வெளியில என்ன நடந்தது, யாரு நம்ம மேல குத்தம் சொன்னா, நம்ம யார் மேல குத்தம் சொல்லலாம், அதுலதான் நம்ம ஃபோக்கஸ் இருக்குமே ஒழிய நம்ம கவனிக்க மாட்டோம். ஆனா ஒரு சீக்ரெட்டே என்னன்னா இந்த மூச்சை நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோம்னா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே. நம்ம சிச்சுவேஷனை முதற்கொண்டு. ஆனா அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு நாய் உங்களை பார்த்து விரட்டி வருதுன்னா உங்களுக்கு ஒரு பயம் வந்து ஓடுவீங்க. அந்த இடத்துல என்னன்னா மனசு பதட்டமாகி அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஓட்டம் ஓடுது. இதே மாதிரிதான் நம்ம சூழல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல நீங்க எப்படிங்க நாய் விரட்டிட்டு வர்றப்போ நின்று எப்படிங்க நீங்க யோசிப்பீங்க அப்படின்றதுல ஒரு ஓடுறவனை கண்டாதான் நாய் விரட்டோன்னு சொல்லுவாங்க. அந்த டெக்னிக் தான். ஸோ நீங்க கொஞ்ச நேரம் ஓகே நடந்துருச்சு, ஓகே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை.
இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இட்ஸ் ஓகே, சோ வாட், அடுத்தது என்ன அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும்ன்றதுக்கு இந்த மூச்சு நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நிறுத்தி நிதானமா உங்க மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சிங்க. ஒரு 5 பிரெத் நீங்க கவனிக்க ஆரம்பிச்சிங்க. உள்ள போறப்போ உங்க வயிறு பெருசாகுதான்னு பாருங்க. வெளியில மூச்சை விடுறப்போ வயிறு வந்து உள்ள போகுதான்னு பாருங்க. ஏன்னா குழந்தைக்கு தான் அந்த மாதிரி பிரீத்திங் இருக்கும். நம்ம பெரியவங்கள ஆக 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 நெஞ்சில தான் நம்ம ப்ரீத் பண்ணுவோம். ஸோ அதுவே வந்து நம்ம ஃபுல் ப்ரீதிங் பண்றது இல்லைன்னு அர்த்தம். அதனாலே நம்மளுக்கு ஒரு பதட்டம் எப்பயுமே இருக்கும், சீக்கிரமா டென்ஷன் ஆயிடும். குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ் அதுதான். நம்மளும் குழந்தையா தான் இருந்தோம், அப்ப இருந்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ வளர வளர நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு அறிவு ஜாஸ்தியாகி அந்த மாமா சாக்லேட் கொடுத்தா வாங்கக்கூடாது, இவங்க பண்ணா, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பெரியவங்க சொல்லி கொடுத்து நிறைய ஸ்டோர் பண்ணி அப்போ நல்லது கெட்டது அப்படின்ற மாதிரி நம்மள சின்ன வயசுலயே ஃபீல் பண்ணிடுறாங்க. அதனால நம்மளுக்கு வந்து நிறைய விஷயத்த வந்து எது நல்லது கெட்டதுன்ற மாதிரி பகுத்து பிரிச்சு நம்ம வாழ்க்கையில முக்காவாசி நேரம் செலவழிச்சிடுறோம். ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதை வச்சு செலவழிச்சிடுறோம். ஈஸியா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றோம். அடுத்தவங்களை பார்த்து ஒரு கமெண்ட்டோ இல்ல நம்மளை பார்த்து ஒரு கமெண்ட்டோ, கண்டிப்பா அந்த மாதிரி. ஆனா அந்த மாதிரி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஓகே, இது இப்படி நடக்குது அவ்வளவுதான். இப்ப தண்ணி வந்து ஓடுது அப்படின்னா அது அதோட தன்மை. இப்ப இவங்க அப்படி இருக்காங்கன்னா அது அவங்க தன்மை, அவ்வளவுதான். அதை பத்தி அதுக்கு மேல கமெண்ட் அடிக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கும் இல்லை. கண்டிப்பா அந்த ஒரு நிலைக்கு நம்ம வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நீ கொஞ்சம் நியூட்ரலா ஆக ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம எனர்ஜி சரியா இருக்க உங்களுக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவா தான் நடக்கும். நீங்க அந்த பாசிட்டிவ் மனநிலை அப்படின்றது இல்லைன்னா நீங்க நடந்துக்கிற விதம் தான் டக்குன்னு அந்த மனநிலையை கொண்டு வரதுன்னு இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாத்திக்கலாம். நீங்களும் அப்படி ஃபுல் வைப் பர்சனா மாறிடுவீங்க. அதாவது பாசிட்டிவா இருக்கிறோம் அப்படின்னா எகைன் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்னு தனியா ஸ்பிளிட்டே பண்ண வேண்டாம். நீங்க என்னவா இருக்கீங்களோ வைபா இருப்பீங்க, அவ்வளவுதான். நார்மலா நான் நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு அப்பவே இதை சொன்னேன்னா சரியா புரியாது. அதாவது நம்மளுக்கு தேவையான விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்றத வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு பாசிட்டிவா இருக்குது, உங்களுக்கு நெகட்டிவா இருக்கலாம். அதனால நம்மளுக்கு தேவையான விஷயங்களை அதிகமா நம்ம நினைச்சு ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்குள்ள போக போக நம்ம அதுவாகவே மாறிடுவோம் அப்படின்றது. ஓகே மேம், இப்போ வந்து காசிப்பிங்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த காசிப்பிங் பண்றதுனால நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப நெகட்டிவா சேஞ்ச் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஆக்சுவலா நம்ம சில வாசகங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிரேட் பீப்புள் டிஸ்கஸ் அபவுட் ஐடியாஸ் அப்படின்னு. அதாவது பெரிய மனுஷங்கள்லாம் ஐடியாஸ் பத்தி பேசுவாங்க, ஆனா சின்னவங்க வந்து அடுத்தவங்களை பத்தி பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எவ்வளவு உண்மை இல்லைன்றதை விட என்னன்னா அவங்கவுங்க தன்மையில இருக்கிறாங்க. ஓகே, அதை நம்ம ஏத்துக்க முடியல. நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம். ஓகே, அண்ட் நம்மளும் எல்லாருக்கும் பிடிச்சவங்களா இருக்கணும், யாருமே நம்மளை வெறுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். பட் அது வந்து நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. கண்டிப்பா மேம். ஸோ அவங்கவுங்க தன்மையில இருக்காங்க. நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன ரிலேஷனோ அந்த ரிலேஷன் வரைக்கும் நம்ம இருந்தா போறோம். இப்போ ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறோம்னா ஆஃபீஸ் அளவுக்கு இருந்தா போறோம். அவங்க கம்ப்ளீட்டா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஓகே, அதே மாதிரி ஆஃபீஸ்ல ஒரு ப்ரெஷரோட வர்றோம், வீட்டுக்கு வந்த உடனே அந்த ப்ரெஷரை அப்படியே வீட்டில் இருக்கவங்க மேல தாக்குறது. அவங்களுக்கு அது புரியணுன்ற அவசியமே இல்லை, அதை அவங்க புரிஞ்சுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா. அப்ப அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், இவங்க பகல் பூரா இல்லை, இப்ப வராங்க, அவங்க ஒரு டன் விஷயம் வச்சிருப்பாங்க நம்ம கிட்ட பேசுறதுக்கு. ஆனா நம்ம ஆஃபீஸ் டென்ஷனோட வீட்டுக்கு வரப்போ அவங்க பேச வந்த விஷயத்த பேச முடியாம போகும். அப்ப அவங்களுக்கும் அது கஷ்டமாகும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் புரிதல் இல்லாம இருக்கிறப்போ காசிப்பிங், இன்னொருத்தவங்க கிட்ட பத்தி பேசுறது போகும். ஏதாவது அதுவே என்னன்னா கம்பேரிசன் தான். ஒருத்தரை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி ஆக்சுவலா இது வந்து ரொம்பவே நம்ம எனர்ஜியை கம்மி பண்ணும். ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட பேசுறப்போ நீங்க சாப்பிட்டுட்டு உங்க எனர்ஜி அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே காசிப்பிங் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ அதனால நம்ம அடுத்தவங்களை எம்பவர் பண்ணி விடுறோம் ஒண்ணு. ரெண்டாவது அவங்க நம்மளை விட முன்னேறி போயிட்டாங்கன்றதுனாலதான் நம்ம அவங்கள பத்தி பேசுறோமா அப்படின்றதையும் யோசிச்சுக்கணும். ஓகே, ஸோ ஏன்னா முன்னேறி போறவங்க போய்கிட்டே இருப்பாங்க, நம்ம அவங்கள பத்தி பேசுறோம் அப்படின்னா அந்த மாதிரி. ஸோ இந்த விஷயங்கள் ஞாபகம் இருந்ததுன்னா நம்ம காசிப் பண்ண மாட்டோம். நம்மளை பார்த்து யாரும் காசிப் பண்ணாலும் நம்மளுக்கு இம்பாக்ட் இல்லை. அதெல்லாம் நினைச்சு நம்ம வருத்தப்படுறதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கலாம். கண்டிப்பா மேம். இப்ப கிராட்டிடியூட் பிராக்டிஸ் பண்ணோம்னா அது நம்ம வாழ்க்கையை மாற்றுமா மேம்? நிச்சயமாங்க, நிறைய மாற்றும். கிராட்டிடியூட் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் லைஃப்ல குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம குறை சொல்றதை குறைக்க ஆரம்பிச்சோம்னாலே நம்ம லைஃப் நிறைய மாறும். இப்போ இதுக்கு வந்து நார்மலா எல்லாரும் சொல்றதுதான், காலையில எழுந்த உடனே 5 விஷயத்துக்காக ஆண்டவனுக்கு நன்றி சொல்லலாம். ரொம்ப மெயினான விஷயம், இன்னைக்கு நம்ம எழுந்திரிச்சிட்டோம், நிறைய பேர் இன்னைக்கு எந்திரிக்கல. ஓகே, ஸோ அதுக்கு நன்றி சொல்லலாம். கண்டிப்பா.
அண்ட் ஜிஹெச்ல போய் பாருங்க, எவ்வளோ மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்கனாலேயே அவங்க வேலையை பார்த்துக்க முடியல, சாப்பிட முடியல. கண்டிப்பா. ஸோ நம்மளை வந்து அந்த அளவுக்கு வைக்கல அப்படின்றதே வந்து ஒரு பெரிய நன்றி. கடவுளோ இல்லை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு சக்தி. ஓகே, ஸோ அதுக்கு அண்ட் உங்க அம்மா அப்பா இருப்பாங்க, யாருக்கோ உங்களுக்கு அந்த உங்களை சப்போர்ட் பண்றாங்க இல்லையா அந்த சிஸ்டம்ல, அவங்களுக்கு நீங்க காலையில எழுந்தோடனே ஒரு மனதார நன்றி சொல்லலாம். ஆக்சுவலா எழுதுறது ரொம்ப நல்ல பழக்கம். ஏன்னா எழுதுறப்போ உங்களுக்கு எல்லாமே ஒன்றிணைந்து வரும். எழுதுறது புத்தி மனசு எல்லாம். அதனால கிராட்டிடியூட் ஜேர்னல்ன்ற மாதிரி ஒரு டைரி மாதிரி வச்சுட்டு டெய்லி காலையில ஒரு 5 நன்றிகள் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் பிடிக்குதோ அதுல வந்து எழுதி வச்சுக்கலாம். மத்தியானம் 5 எழுதணும்னா எழுதலாம், நைட் 5 எழுதணும்னா எழுதலாம். ஆக்சுவலா இந்த இது சொல்லுவாங்க, காலையில 3 எழுதுங்க, மத்தியானம் 6 எழுதுங்க, நைட்டு 9 எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆமா 369, அதாவது எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்க பண்ண என்ன ஆகும்னா டெய்லி பண்ண வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுன்றத உங்க உடம்பு சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க எழுதுறீங்க, கையை வச்சு எழுதுறீங்க, அண்ட் உங்க மனசு அந்த இடத்துல இருக்கு. அப்போ உடம்பும் மனசும் அங்க சேர்ந்து ஒரே இடத்துல இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு முரண்பாடு இல்லாம ஒரு பதிவு வந்து உங்களுக்கு ஏறுது. அப்போ அது வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்றாங்க, நம்மளுக்கு நல்ல நடக்கிற விஷயங்கள் நல்லதுன்றதை ரெக்கக்னைஸ் பண்றாங்கன்னா அந்த எனர்ஜி அதிகமாக ஆரம்பிக்கும், உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நன்றி கூறுதல்ன்றது வந்து நம்ம வெளியில எல்லாம் பண்ணுவோம், முக்கியமா வீட்டுல இருக்கவங்களுக்கு பண்ண மாட்டோம். அம்மா சமைச்சு போட்டாலோ ஒய்ஃப் சமைச்சு போட்டாலோ அவங்களுக்கு எல்லாம் பண்ண மாட்டோம். ஆனா வெளியில ஒரு வெயிட்ரஸோ வேற ஏதாவது ஒண்ணு பண்றாங்கன்னா அவங்க கிட்ட எல்லாம் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ எல்லா இடத்துலயும் அதை கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லி பழகினோம். முக்கியமா தமிழ்ல நன்றி சொல்றது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதெல்லாம் சொல்லி பழகினோம்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி சில இடத்துல வந்து நம்ம வர்றோம்னு சொல்லிட்டு தாமதமா வர்றோம் அப்படின்னா அந்த இடத்துல மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்கறது வந்து ரொம்ப நம்மளுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவா இருக்கும். முக்கியமா வீட்டுல. ஓகே, ஸோ ஆமாம்மா தப்பு பண்ணிட்டேன், இல்லை ஆமா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டோம்னா அந்த இடத்துல உடஞ்சிரும். ஒரு ஐஸ் பிரேக்கர் மாதிரி இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணலாம். அது வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுக்கும். இப்போ ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து இப்போ மைண்ட் ஹீலிங் பாசிட்டிவ் திங்கிங் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? எப்போ பாரு நம்ம பார்ட்னரோ நம்ம அம்மா அப்பாவோ இல்லை நம்ம குழந்தைங்களோ தப்பு பண்றதை மட்டுமே பண்ணிக்கிட்டே குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளை பத்தி ஒரு லிஸ்ட் இருக்கும். கண்டிப்பா. ஓகே, அப்போ இது என்னன்னா எப்பயுமே ஒரு தர்க்கமாக தான் போகும். அப்போ இந்த பாசிட்டிவ் திங்கிங் வந்து இப்போ ஒரு வேளை அவங்க ஏதாவது பண்ணாலும் ஓகே அவங்க நல்லது பண்ணின விஷயத்த சொல்லிட்டு இதுதான் இப்படி போயிடுச்சு பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம விட்டுட்டோம். இல்லை சில சமயம் சொல்லாமையே கூட அவங்க பண்ண தப்பை நம்ம சொல்லாமையே விடுறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் நல்லா போகும். ஓகே, மன்னிச்சு விடுறது அப்படின்றது அண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறது. எல்லாருமே 100% உங்களை மாதிரியே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. உங்களுக்கு போர் அடிச்சிடும். எல்லாருமே உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாம் உங்களை மாதிரியே இருந்தாங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால அவங்கவுங்க அப்படி இருக்கிறப்பதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்களும் இப்படி இருக்கிறது தான் அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் என் ஹஸ்பண்டுக்காக மொத்தமாக மாறிட்டேன், என் பிள்ளைக்காக மொத்தமா மாறிட்டேன். அவசியம் இல்லை, அவங்கவுங்க அவங்கவுங்களாவே இருக்கலாம். அந்த நிறை குறை எல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா அதோட அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம லைஃபை எவ்வளவு சந்தோஷமா மூவ் ஆன் பண்றோன்றது தான். முந்தைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா அப்பா எல்லாம் ஒரு கேஸ்ட் ஒரு ரிலீஜன் அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஒரு சாமி கும்பிடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ஆனா சந்தோஷமா ஒரு வீட்டுல இருந்திருக்காங்க. இப்போ வந்து எல்லாருமே நார்மலா இருந்தா கூட ஒரு ஃபேமிலிக்குள்ள ஓப்பனா பேசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, கேட்கறதுக்கான மனசு இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை. டெக்னாலஜி வேற ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கு உலகம். நான் எப்ப பாரு ஓடிக்கிட்டே இருக்கேன், என் பிள்ளைங்களுக்காக நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு பேரண்ட்ஸ் இருக்காங்க. பிள்ளைங்க வந்து பெரிய பசங்களாயிட்டாங்கன்னா நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு அம்மா அப்பாட்ட பேசாம இருக்காங்க. இது எங்க அல்டிமேட்டா வந்து ஏதாவது ஒரு இழப்பு நடக்கிறப்பதான் அந்த இடத்துல தெரியுது நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியத்துவமே கொடுக்கல, இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தவங்களோட அருமை தெரியல அப்படின்றது வந்து ஒரு இழப்புக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு புரியுது. நம்ம கூட சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு அம்மா அப்பா இருக்காது, குழந்தைங்க இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களோட அந்த வருத்தத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு அது வந்து ஒரு ஐ ஓப்பனிங் செஷனாக இருக்கும். ஆனால் அது என்ன ஆகும்னா ஒரு வாரம் நீடிக்கும், ஒரு மாசம் நீடிக்கும், திருப்பி பேக் டு ஸ்கொயர் போயிடும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ நம்மளுக்கு வந்து எது முக்கியம் யார் முக்கியம் அப்படின்றத நம்ம கேள்வியா வைக்கணும். இது எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாரு, திரு ராஜேஷ்கன் ஐயா, எது முக்கியம் யார் முக்கியம்னு கேட்டுக்கோ, உன்னோட முடிவு என்னன்றது உன்னோட வாழ்க்கை தேர்வை நீயே தேர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது. ஸோ இப்போ நம்மளுக்கு எது முக்கியம், நம்மளோட ஈகோ முக்கியமா, நம்ம கோவம் முக்கியமா? இப்போ கோவப்படுறோன்றது அடுத்தவங்களை பத்தி ஏதோ ஒன்று தப்பா நடந்துருச்சு, இன்னொருத்தர் பண்ணியிருக்கலாம்,
அதுக்காக நான் கோவப்படுறேன். ஆனா அது பனிஷ்மெண்ட் யாருக்குன்னா எனக்கு தான். என்னையே நான் பனிஷ் பண்ணிக்கணும் அடுத்தவங்க பண்ண தப்புக்கு? கண்டிப்பா. இப்ப என் உடம்பு என்னத்துக்கு ஆறுது? என் உடம்பு ஒண்ணுமே தப்பு பண்ணலையே, அதை நான் கவனிக்கிறதே இல்லையே. ஓகே. ஸோ நான் முக்கியத்துவம் கொடுக்கறது எல்லாமே என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், எனக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கல. ஓகே. என் வீட்டுக்காக நான் உழைக்கிறேன், உழைச்சு கொட்டுறேன், ஆனா யாருமே என்ன ரெக்கக்னைஸ் பண்ணல. ஆனா நானே என்ன ரெக்கக்னைஸ் பண்ணலையே, அப்புறம் எப்படி என்னை சுத்தி இருக்கிறவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு புரிதல் வரணும். அந்த புரிதல் வந்து அது வந்து சுயநலம் இல்லை. அந்த ஒரு புரிதல் வந்து என்ன நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு, என்ன நான் மதிக்க ஆரம்பிச்சு, அந்த லவ்வோட நான் என் ஃபேமிலியில இருக்கேன், மற்றவங்களுக்கும் காமிக்கிறேன் அப்படின்றப்போ அது எல்லாமே ரொம்ப சுமூகமா இருக்கும், ஈகோலெஸ்ஸா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இருக்க காலகட்டத்துல நிறைய பேர் அவங்களே மதிச்சுக்கிறது கிடையாது இல்லையா? ஆனா அவங்களுக்கு அது தெரியல. அதான். ஆனாலும் ஒரு ஈகோ இருக்கும். அது தெரிய வைக்கிறதுக்கான எப்படி அது இந்த மாதிரி எல்லாம் இருந்தா உங்களுக்கு இப்படிதான் இருக்கு அப்படின்னு தெரிய வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஈஸி மெத்தட் அந்த மாதிரி இருக்கா? உங்க உடம்பே வந்து சில சமயம் சோர்ந்து போய் படுக்கும். என்ன பாருன்னு சொல்லி கெஞ்சும், நான் டயர்ட் ஆயிட்டேன். ஆனா நீங்க பார்க்க மாட்டீங்க. உங்க கண்ணு முன்னாடி உங்க பிள்ளையோ உங்க வீட்டுக்காரரோ உங்க அம்மா அப்பாவோ முடியலன்னு சொன்னா அவங்கள போய் பார்ப்பீங்க. ஐயோ என்னால முடியல, கொஞ்ச நேரம் கண்ணசரலான்னு தோணும் அப்படின்னு. ஆனா படுக்கிறோமான படுக்க மாட்டோம். இது லேடிஸ் மட்டும் இல்ல, ஜென்ஸுக்குமே. நான் இப்போ வேலைக்கு போனேன்னா என் பிள்ளைக்கு வந்து இது வாங்கி கொடுப்பேன், அதை பண்ணுவேன். இப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த ஓடிக்கிட்டே இருக்கிற ஓட்டம் வந்து எங்கேயும் நிக்கிறதுல. ஆனா உங்க உடம்பு சொல்றத கொஞ்சமாவது நிறுத்தி கேளுங்க. ஓகே. மத்தவங்க சொல்றதை கேட்கறத விட உங்க உடம்பு சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கேட்டீங்கன்னா அதுவும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா. அது சந்தோஷமா இருந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அதுதான பாசிட்டிவ் மைண்ட். நிச்சயமா அது. ஓகே மேம். மேடம், மெடிடேஷன் வந்து நம்மளோட மனநலத்திற்கு எவ்வளவு நல்லது மேடம்? நம்ம மனசுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்றது தான் மெடிடேஷன். இப்போ நம்ம உடம்புக்கு வந்து உடற்பயிற்சி செஞ்சிருவோம். ஸோ மனசுக்கு என்ன பயிற்சின்னா மெடிடேஷன், தியானம் பண்றது தான். ஓகே. தியானம் பண்றது அப்படின்னா உடனே எல்லாரும் வந்து நான் போய் உட்காந்து தியானம் பண்ண எனக்கு தியானமே வரமாட்டேங்குது, மனசு கட்டுப்பாடவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கட்டுப்படுத்துறதுக்கு எதுவும் நம்ம இனிஷியலா ட்ரை பண்ணவே வேண்டாம். முதல் நம்ம கூட நம்ம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்மளால அமைதியா உட்கார முடியுதா, எது நடந்தாலும் அதை அப்படியே ஒரு மூணாவது ஆளா பார்க்க தெரியுதா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு மனநிலையை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே தியானத்துக்குள்ள கொஞ்ச நாள்ல போயிடலாம். எதுவுமே ஒரே நாள்ல நடக்காது. ஓகே. ஆனா நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மனசை அடக்குறேன் அப்படின்றப்போ அது குதிரை வந்து அடங்காம போய்கிட்டு இருக்கத அடக்குற விதம் தான் நம்ம வந்து மனசை கட்டுப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றது. அதனால அது கூட சண்டை போடுறதை விட்டுட்டு அது எப்படியோ போட்டோன்னு பேசாம உட்கார்ந்தோம்னா கொஞ்ச நேரத்துல அதுவே வந்து உட்காந்துக்கும். இப்போ நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்தது அப்படின்னா அதை எப்படி கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாம மகிழ்ச்சியா வாழ்றதுக்கும் சேர்த்து ஒரு சிம்பிள் டிப்ஸ் சொல்லுங்க மேம். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தேவையில்லாத எண்ணம் வருது அப்படின்னா நம்ம ஓகே கேன்சல் பட்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேன்சல் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு வந்து நிறைய எண்ணங்கள் வருது, அதுல முக்காவாசி இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் தான் இருக்கு. நம்ம கேன்சல் பண்ணி பண்ணி பழகிட்டோம்னா ஒரு வாரம் நம்ம அதை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா தேவையில்லாத எண்ணங்கள் வந்தா இவ கேன்சல் பண்ணுவான்னு அதுக்கு தெரிஞ்சிடும். சோ அது கம்மியாக ஆரம்பிக்கும். ஒண்ணு. அதே மாதிரி நிறைய சந்தோஷமா இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. சிம்பிள் ஃபார்முலா, நீங்க சந்தோஷமா இருக்குதுன்னா என்ன பண்ணலாம்னா, ஓகே இது நடந்துருச்சு, அதுக்கடுத்து என்ன பண்ணணும், இட்ஸ் ஓகே சோ வாட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பரவாயில்ல, ஒன்றும் எதுவும் வந்து பெரிய கொலை குத்தம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, இது நடந்துருச்சு, இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னாலே அதோட இம்பாக்ட் வந்து கம்மியாயிடும். நம்ம நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு நம்மளும் அப்செட் ஆகி நம்ம சுத்தி இருக்கவங்களையும் அப்செட் ஆக்கி கண்டிப்பா ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகிறோம். அதெல்லாம் இல்லாம ஓகே நடந்துருச்சு, இப்போ நம்ம கண்ட்ரோல்ல எது இருக்குது, இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது அதை நம்ம எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா போறோம். அண்ட் அது இது என்னன்னா, நம்ம மத்தவங்களை மன்னிக்கிறது, மத்தவங்க செஞ்ச தப்பை மன்னிக்கிறது இல்ல ஏத்துக்கிறதுன்றது இல்ல, நம்மளோட சந்தோஷத்தை நம்ம பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பா. சோ நம்ம வந்து அடுத்தவங்களை பழி வாங்குறோம்னு நினைச்சு கோவப்படுறதோ இல்ல கஷ்டப்படுத்துறதோ அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளதான் பாதிக்குதுன்றது நம்மளுக்கு அந்த ஒரு புரிதல், அந்த ஒரு விழிப்புணர்வு இருந்தது அப்படின்னா நம்மளால நிச்சயமா சந்தோஷமா இருக்க முடியும். சோ நீங்க என்ன பண்ணாலும் உங்களோட சந்தோஷத்துக்கு பண்ண ஆரம்பிச்சீங்க, மத்தவங்களை பாதிக்காத வரைக்கும்ன்றப்போ அது ஒரு பழக்கமாயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும், நீங்க சந்தோஷமா மட்டும்தான் இருப்பீங்க. ஓகே, பழக்கம் தான். கண்டிப்பா மேம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. நல்லதே நம்ம நினைச்சோம்னா நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது அழகா புரிய வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. நேயர்கள் அனைவருக்கும் வந்து மேம் சொன்னது நிறைய புரிஞ்சிருக்கும். கண்டிப்பா நம்ம நல்லது நினைச்சா கண்டிப்பா நமக்கு நல்லதுதான் வரும் அப்படிங்கிறது தான் மேம் ரொம்ப அழகா நம்மளுக்கு இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இன்னும் இதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க மேம் கிட்ட டைரக்டா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேவையானது பாசிட்டிவா நீங்க கத்துக்கலாம், நிறைய விஷயங்கள். நன்றி. நன்றி.